ஒரு இளம் சிறுவரை கடத்துறதுல ஏடிஜிபியினுடைய காரை பயன்படுத்தப்படுது. அவர் ஏடிஜிபியினுடைய பங்கு இருக்காவிட்டால் அவருடைய கார் எப்படி பயன்படுத்தப்படும்? போலீஸ் அதிகாரியே கடத்தலுக்கு துணை போகிறான் என்று சொன்னால் நாடு முற்றாக சீரழிந்து விட்டது என்பது பொருள். பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்த பிறகும் போய் ஸ்டே, அப்புறம் மறுபடியும் மந்திரியா. ஆனால் சட்டத்தில் அது இடம் இருக்குதானே? அது என்ன சட்டம்? முட்டாள்தனமான சட்டம். அது என்ன சட்டம்? அது என்ன சட்டம்? உங்களுடைய அறிவு அவ்வளவுதான். 30,000 கோடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால தான் பதவியை இறக்குனாங்க. அவர் ரொம்ப நியாயத்தை பேசினார் என்பது. அதனால தான் துறை மாற்றினாங்களா? அவருக்கு நிதியே இல்லாத ஒரு மட்டமான துறையை கொண்டு போய் போட்டார். ஆகவே நான் இந்த அமைப்பே தப்பு என்று சொல்கிறேன். இந்த அமைப்பில் அறம் இல்லை, தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, நீதி இல்லை, எதுவும் இல்லை. வெறும் சட்டம் என்பது முட்டாள்தனமானது. ஐஏஎஸ் படித்து விட்டு இந்த அசிங்கத்தை செய்கின்றவனை பூராவும் தெருவில் அடித்து வைத்து 10 செருப்பால் அடிக்கும். நான் சொல்கிறேன், நான் இந்த சனாதனத்தை ஒழிப்பதற்கு நான் சொல்லுகின்ற யோசனை ரொம்ப சிறந்த யோசனை. இதுதான் பெரியார் தோற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம். பார்ப்பனனுடைய மேட்டிமையை ஒழிக்க நினைத்தார். பாஜக திட்டமிட்டு பழி வாங்குது எங்களை. அப்படி வாங்குவேன். நீ வேண்டாதவன் பழி வாங்குவது இல்லையா? வாங்குவேன். அவன் சிறந்தவன் என்று நாம் சொல்லவில்லை. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய அரசியல் நேர்காணலுக்கு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் படகருப்பையா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுல ஒரு இளம் சிறுவரை கடத்துறதுல ஏடிஜிபியினுடைய காரை பயன்படுத்தப்படுது. அவர் ஏடிஜிபியினுடைய பங்கு இருக்காவிட்டால் அவருடைய கார் எப்படி பயன்படுத்தப்படும்? நான் என்ன சொல்கிறேன், அதிகாரத்தின் துணை வேண்டும். தப்பு செய்கிறவர்களுக்கு, கடத்துகிறவர்களுக்கு அதிகாரத்தின் துணையும் வேண்டும். இல்லாவிட்டால் அது 25 லட்சம் 50 லட்சம் என்று கைமாறுகிற போது எல்லாருக்கும் அது பெரிய தொகையாகத்தானே இருக்கும். தன்னிடம் அடியாட்களை வைத்திருப்பவர்களுக்கும். ஆனாலும் போலீஸ் என்பது பெரிய நிறுவனம். ஆகவே அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்து அவர்களையும் கைக்குள்ளே வைத்து கொண்டால் அது நல்லது தானே என்று நினைக்கிறான் என்றால் இது எவ்வளவு மோசமானது என்று பாருங்கள். அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியே கடத்தலுக்கு துணை போகிறான் என்று சொன்னால் நாடு முற்றாக சீரழிந்து விட்டது என்பது பொருள். ஒரு 80 வயது பெண் இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்காக காட்டுக்குள் ஒதுங்குகிறாள், செடி கொடிகளுக்குள். அவளை போய் அங்கே மறைந்து அங்கே அந்த பக்கம் திரிந்த ஒருவன் அவளை பிடித்து கொஞ்சம் போதையில் அவளை கற்பழிக்க முயன்று, அவளுக்கு வயது 80, அவளுடைய தோட்டை பிடிங்கி கொண்டு போய்விட்டான். 3-4 பவுன். அது இருக்கட்டும். 8 வயதும் கிடையாது. 8 வயது சிறுமியிடமும் நீங்கள் இன்பம் நுகர முடியாது. 80 வயது மூதாட்டியிடமும் ஒன்று. ஆனால் ஒரு கருத்தும் இல்லை. போதையில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற இழி பண்பு இந்த நாட்டுக்கு வந்து வெகுகாலமாகிவிட்டது. அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் எந்த தன்மையுடைய. இதற்கெல்லாம் காரணம் டாஸ்மாகினுடைய சாராயம். டாஸ்மார்க் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆட்சியாளர்களின் தன்மை. நம்முடைய ஜனநாயகத்திற்கும் நம்முடைய நீதி அமைப்புக்கும் இவர்களை காலத்தோடு தண்டிக்கின்ற ஆற்றல் கிடையாது. ஆனா அவங்களை கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற அதே குற்றச்சாட்டுகளை இடி வருது, ஐடி வருமான வரித்துறை வராங்க, எல்லாருமே வந்து சோதனை எல்லாம் இடுறாங்க, கைது நடவடிக்கைகள் கூட இருக்கு. நீங்க எதுவும் மற்ற மாநிலங்களை பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஆள்ற கட்சியில கைது நடவடிக்கைகள்லாம் இருக்கு. முதல்வரை கைது பண்ற நியாயம் இல்லை. அதாவது அடுத்த ஆட்சியில திருடர்களை எல்லாம் கைது செய்வதில்லை, இங்கே மட்டும் ஏன் கைது செய்ய வேண்டும் என்று கேட்பது போன்றது. நம்முடைய நாடு தனித்தன்மை வாய்ந்தது. நீ யோக்கியனா சொல்லு. நான் இல்ல பாஜக திட்டமிட்டு பழி வாங்குது எங்களை. அப்படி வாங்குவேன். நீ வேண்டாதவன் பழி வாங்குவது இல்லையா? வாங்குவேன். அவன் சிறந்தவன் என்று நாம் சொல்லவில்லை. அவன் சிறந்தவனாக இல்லாத காரணத்தினால் நான் அயோக்கியனாக இருப்பதற்கு எனக்கு எல்லா நியாயங்களும் இருக்கின்றன என்று சொல்வது போல இது. அவன் யோக்கியனாக இல்லாததால் நான் அயோக்கியனாக இருப்பதற்கான எல்லா நியாயங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாடு இதற்கு உன்னை கட்டி கொண்டு அழக வேண்டும். காமராஜர், ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மாதிரி மனிதர்கள் ஆண்ட நாடு இது. ஒவ்வொருவனுக்கும் பாதுகாப்பு இருந்தது. திருடப்படாமல் எந்த தீமையிலிருந்தும் அவன் பாதுகாக்கப்பட்டான். ஏனென்றால் ஆளுகின்றவர்களுக்கு தனி தேவை எதுவும் இல்லை. இடையில இருக்கிற அதிகாரம் தவறு செய்யுமானால் இந்த அதிகார வர்க்கம் தண்டிக்கப்படும். ஆனா இப்ப ஆளக்கூடிய திமுக அரசு பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கம் யாராரு? நீதிமன்றம் சவசவத்தது. அப்படியே எல்லாம் சட்டங்களை பேசிக்கொண்டு ஸ்டே 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 ஸ்டே. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்த பிறகும் போய் ஸ்டே, அப்புறம் மறுபடியும் மந்திரியா. ஆனா சட்டத்தில் அது இடம் இருக்குதானே? அது என்ன சட்டம்? முட்டாள்தனமான சட்டம். அது என்ன சட்டம்?
உங்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி சட்டங்களை உங்களுடைய ஜனநாயகம் ஆனா உருவாக்க நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுதுன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு இதெல்லாம் நிரபராதி பேச்சில்லை, இதெல்லாம் பேச்சில்லை. இது நிரபராதியா தெளிவாக தெரிந்த குற்றவாளிகள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். ஸ்டேயிலே வந்து நின்று கொண்டு பொன்முடி திரும்ப மந்திரி ஆகிறார். அதெல்லாம் அறியாமல், அதெல்லாம் ரொம்ப எப்பொழுதும் அபூர்வமாக நடக்கின்ற ஒன்று. அது குற்றமற்றவன் தண்டிக்கப்பட்டு இல்ல அதுதான் இப்ப அவங்க சொல்றது திமுக இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி யாரும் நிரூபிக்கப்படல. அதாவது இந்த பொன்முடி கேஸ்ல கூட இப்ப ஸ்டே உங்களுடைய ஜனநாயகம், உங்களுடைய நீதிமன்ற அமைப்பு, உங்களுடைய அதிகார வர்க்கம் இவையெல்லாம் நிரூபிப்பதற்கு தகுதியானவை அல்ல. இல்ல அவங்க சொல்றது என்ன இல்ல, நான் சொல்ல வர்றதை கேளுங்க. அரசாங்க வக்கீலே அரசாங்கம் போடும், அது கட்சிக்காரனை போடும். அப்புறம் அந்த அரசாங்க வக்கீல் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படி வழக்கு நடத்துவார்? இவர் ஒழுங்காக வழக்கை நடத்தாவிட்டால் நீதிமன்றம் எப்படி நீதி சொல்லும்? ஆகவே நான் இந்த அமைப்பே தப்பு என்று சொல்கிறேன். இந்த அமைப்பே தப்பு என்று சொல்கிறேன். இந்த அமைப்பில் அறம் இல்லை, தர்மம் இல்லை, நியாயம் இல்லை, நீதி எதுவும் இல்லை. வெறும் சட்டம் என்பது முட்டாள்தனமானது. அதை செய்கின்றவன் யார் என்றால், இந்த நேற்று வழக்குக்கு போயிருக்கிறார் இவர் மாதிரி எம்எல்ஏக்கள் தான் இந்த சட்டத்தை செய்கிறார். ஜெகன்மூர்த்தி, அதாவது மீடியாக்கஸ், ரொம்ப தரம் குறைந்த எம்எல்ஏக்கள். ஜனநாயகம் என்பது தகுதியானவர்களை உற்பத்தி செய்யாது. ஆகவே தகுதியற்றவர்களை உற்பத்தி செய்யும், தகுதியற்றவர்கள் செய்கின்ற சட்டங்கள் அது. அவர்கள் எல்லாவற்றுக்கும் தடைகளையும் மற்றவற்றையும் உருவாக்கி கொண்டு பிறகு பாருங்கள். அதாவது ஒரு அரசாங்கம் அவன் சொல்வதை கேட்காவிட்டால் போலீஸ்காரன் நல்ல வேலையில் இருக்க முடியாது. இல்லாவிட்டால் எங்கேயாவது ஊர்காவல் படையில் கொண்டு போய் போடுவான். இவனுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. போடு, எத்தனை பேரை போட்டு விடுவாய்? சகாயம் மாதிரி இருக்கலாம்ல. இன்னும் 2-3 இந்தியெல்லாம் ஒரு கிறிஸ்துவர் இருந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். ரொம்ப அருமையான ஆள். ஐயா ஆட்டி பிளவராட்டி, அது மறந்துட்டேன் அவர் பேரை. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்புறம் நீ நியமிக்கின்ற வக்கீல், அரசாங்க வக்கீல், உங்களுடைய அரசாங்கம் விரும்புவதை செய்வதற்காகத்தான் அவர். அப்புறம் எந்த நியாயங்களை நீங்கள் கோர்ட்டில் எடுத்து வைப்பீர்கள்? எந்த நியாயங்களை எடுத்து வைப்பீர்கள்? உழட்ட வேண்டுமென்றால் செந்தில் பாலாஜி வழக்கை அவர் உழட்டுவார். அப்புறம் இதற்குள்ளே மாற்று அரசு இருந்து அது உள்ளே நுழைய வேண்டும், சிபிஐ வர வேண்டும். 1-2 பேரை போட்டு உழட்டலாம். இவர்கள் காலத்திற்குள்ளாக அவர்கள் சிறைக்கு போவதில்லை, தண்டனை அனுபவிப்பதில்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி மீதே வழக்கு போட்டது திமுக தான். அதை இவங்க வந்து பின்னாடி வாபஸ் வாங்கினால் கூட அந்த வழக்கில் தான் அவர் அப்படி தானே இருக்கேன். உலகத்தில் எங்கேயாவது நான் இவனை திருடன்னு சொல்லி வழக்கு போடுவது, பிறகு நான் என்னுடைய கட்சியில் சேர்ந்து விட்டான் என்பதற்காக அதை உழட்டுவது. பாஜகவும் இதை தானே பண்ணுறாங்க. அவனும் அதைத்தான் செய்கிறான். முந்தி காலத்தில் நேரு போன்றவர்களுடைய ஆட்சி காலத்தில் இல்லை. நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றவர்களெல்லாம் ஆண்ட காலம். ஆழ்வோர்களை பொறுத்தது தான். ஒரே ஒரு காலம் மட்டும் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்கியது. அது தீயில் தங்கத்தை போட்டு கசடி நீக்குவது போல காந்தியும் அவர்களை நெறி மிகுந்தவர்களாக உருவாக்கி வைத்தது. ஒரு 50 ஆண்டு காலம் அப்படி இருந்தது. 35க்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார். 37லிருந்து 70-71 வரையிலும் எந்த தப்புகள், ரொம்ப அபூர்வமாக ஒரு தப்பு இருக்கும், அவரை நீக்கி விடுவார். ஒரு ஆள் ஒரு பெண்மணியை காமராஜருடைய காலத்தில் லஞ்சம் வாங்கினார் என்று சொல்கிறார். அடுத்தாலே அவரை தேர்தலில் நிற்க விடவில்லை, வெளியே விரட்டி விட்டார். 34,000 கோடியாக சுரண்டுவது. 34,000 கோடி என்ன? கருவூலத்திற்கு வர வேண்டிய பணம். ஒரு டாஸ்மார்க்கினுடைய மொத்த வருமானம் சுரண்டப்படுகிறது. அரசு தைரியமாக செய்கிறது. அதற்கு அதிகார வர்க்கம், ஐஏஎஸ் படித்தவனெல்லாம் எதற்கு ஐஏஎஸ் படிக்கிறான்? இவனெல்லாம் எதற்கு ஐஏஎஸ் படிக்கிறான்? ஐஏஎஸ் படித்து விட்டு இந்த அசிங்கத்தை செய்கின்றவனை பூராவும் தெருவில் அடித்து வைத்து 10 தரம் செருப்பால் அடிக்க வேண்டும். படிக்காதவன் தப்பு செய்வது வேறு. ஓகே, அவன் அது அப்படி ஒரு வர்க்கம் இருக்கிறது என்றே வள்ளுவன் சொல்லுவான். இவனெல்லாம் தப்பு செய்கிறான் பாருங்கள். இவனெல்லாம் எதற்கு? அதிகார வர்க்கம் தப்பு. ஆளுங்கட்சியின் தயவு அதிகாரத்துக்கு வேண்டும், அதிகார வர்க்கத்தின் தயவு ஆளுங்கட்சிக்கு வேண்டும். இவன் தப்பு செய்தால் அவன் இழுத்து பிடிப்பான். அதிகார வர்க்கம் ஐஏஎஸ். அவனும் தப்பு செய்தால் பத்திரிகை உலகம் வெளியே கொண்டு வரும். மாணவர் அதுவும் முடிந்தால் நீதிமன்றம் இழுத்து பிடிக்கும் என்று கருதி வைத்தார்கள். எல்லாரும் ஒன்று கூடிக்கொள்வார்கள் என்று அம்பேத்கருக்கு தெரியுமா, வல்லபாய் பட்டேலுக்கு தெரியுமா? இப்பொழுது எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் மணலை சுரண்டெல்லாம் சுரண்டுகிறான். அதிகாரி டிஐடிஜிபியாக இருக்கிறவனாலும் பிள்ளையை கடத்துகிறான். எல்லாம் செய்கிறான். எல்லாரும் எல்லா அதிகாரியும் செய்கிறான். மாட்டிக்கொள்ளாமல் செய்வது எப்படி என்பதுதான் கேள்வி. இதுக்கு நடுவே 2 ஒழுங்காக நடக்கும். நிச்சயம் பூராவும் தப்பாகத்தான் நடக்கும். இதுக்கு நடுவில் இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கணும், இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக, இவங்கள திராவிட ஆட்சி, அதாவது இந்த திராவிட ஆட்சி தான் தமிழகத்தை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. இவர்களெல்லாம் புடம் போட்ட தங்கங்கள் அல்ல. இல்ல வட மாநிலங்களை ஒப்பிடும் போது நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம்னு பலரும் வந்து சொல்றாங்க. இது எப்படி பார்க்க சொல்ல முடியாது. வட மாநிலம் வளர்ச்சி அடையாத மாநிலங்களாக இருக்கின்றன, அதெல்லாம் சொல்ல முடியாது. குஜராத் ஆட்சியெல்லாம் ரொம்ப நம்மளை விட நம்பர் 1ல் குஜராத் தான் இருக்கேன், மகாராஷ்டிரா இருக்கிறேன், 3ஆவதாகத்தான் நாம் இருக்கிறோம். அதெல்லாம் இவ்வளவுக்கும் மராத்திய மக்கள் ரொம்ப
பெரும்பான்மை மக்கள் அல்ல. குஜராத்திய மக்கள் பெரும்பான்மை மக்கள் அல்ல. அங்கிருந்து தான் மொரார்ஜி தேசாய் வருகிறார், வல்லபாய் பட்டேல் வருகிறார் குஜராத்திலிருந்து. எத்தனை அதெல்லாம் கிடக்கட்டும். அதை விட நாம் நன்றாக திருடர்களில் 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள் நம்முடைய தமிழ் ஆட்சியாளர்கள். ஆமாம், திராவிட மரபினர். அதில் ஒன்றும் பேச்சே கிடையாது. ஆக கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் செய்கிறார்கள். ஒரு இவர் இருக்கிறாரே, அந்த அவர் பேர் என்ன, 30,000 கோடியை அப்பனும் மகனும் எங்கே கொண்டு வந்து ஒழிப்பது வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் அலைகிறார்கள் என்று சொல்லிவிட்டார் இந்த பழைய நிதி மந்திரி. அவர் பேர் என்ன, பிடிஆர். அது அவருடைய ஆடியோ இல்லைன்னு மறுத்திருக்காரு. அதெல்லாம் கிடக்கட்டும், அவன் மறுக்காமல் என்ன சொல்வார்கள், நான் தான் சொன்னேன்னு சொன்னால் உள்ளே போவோம். அதுக்கு பொறுப்பு வச்சிருக்கியா நீ? இதெல்லாம் தப்பு செய்வதை, திருடியதை, வேலைக்காரி காய்கறி வாங்குறதுல ஒரு 10 ரூபா திருடுவா அவன், அதில் இப்படி தான் எல்லா இடத்துலையும். அது இருக்கட்டும். 30,000 கோடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால தான் பதவியை இறக்குனாங்க. அவர் ரொம்ப நியாயத்தை பேசினார் என்பது. அதனால தான் துறை மாற்றினாங்களா? அவருக்கு நிதியே இல்லாத ஒரு மட்டமான துறையை கொண்டு போய் போட்டார்கள். அவர் ஒரு மானம் கட்டவர். அவர் பிடி ராஜனுடைய பரம்பரை என்று பெருமை கொள்ளக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டிய, என்னடா பெரிய பதவியாது என்று சொல்லிவிட்டு சகாயம் வெளியே வரலையா? வெளியே வர முடியாதா? என்ன பெரிய இது மந்திரி சுவையா? என்ன நீ என்ன விளக்குறதுக்கு யோசிக்கிற? விளக்குனா ரியாக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். நானே போகிறேன் போ. ஏன் அவர் போகாமல் இருக்காரு? அவ்வளோதான் மானம், அவ்வளோதான் அறிவு, அவ்வளோதான் அறிவு என்று நான் சொல்கிறேன். இல்லாவிட்டால் ஒரு நாட்டுக்கு இவ்வளவு பெரும் கேடு செய்கிறார்கள் என்று நீ யோக்கியனாக இருந்து அறிந்திருந்தால் நீ நடந்து கொள்ள வேண்டிய விதம் இது. அதுக்குள்ளே அடங்கி அதுக்கு கீழே ஒரு பதவி போட்டால் அதுலேயும் உட்காந்துக்கிறேன், வாட்ச்மேன் வேலை போட்டால் அதுலேயும் உட்காந்து. இதுவா மானம்? மானம் என்பது நிலை தாழாமை என்று உரை எழுதான். மானம் என்று திருவள்ளுவர் எழுதிய அதிகாரத்திற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமே. மானம் என்றால் சொல்வது அது கருணாநிதி எழுதுகிற உரை. மானம் என்றால் மானம், இது புரியுமா உங்களுக்கு? மானம் என்பது நிலை தாழாமை என்று சொல்லுவான். தான் ஒரு நிலையில் நின்றால் ஒரு தவறும் இல்லாத கட்டத்தில் கொண்ட கொள்கையில் இருந்து தாழாத தன்மை, அதான் நிலை தாழாமை தான் மானம். அதனால் உயிர் போகும் என்றால் கவரிமானுக்கு போகவில்லையா, உனக்கு போனால் என்ன என்று வள்ளுவன் கேட்பான். அது பிடிஆருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லை, என்ன இருந்திருந்தால் அவர் இந்த இவ்வளவு கீழான பதவியில் இருந்து கொண்டு பின்னாலேயே திரிவாரா? உனக்கும் ஒரு கொடி கட்டின காரணம் நான் சொல்கிறேன். உன்னிடம் பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, வெளிநாட்டு படிப்பு இருக்குது, போனாலும் அங்கே இருக்க முடியும். இது என்ன பெரிய உலகத்தில் இல்லாத இந்த ஒன்றைய மந்திரி பதவி வேண்டாம் என்று சொன்னோம். அவருடைய முக்கியத்துவமே ரொம்ப குறைஞ்சு போயிருக்கதா? குறைஞ்சு தானே போகும். உனக்கு மானம் இல்லை என்றால் குறைந்து தானே போகும். ஒரு கட்டத்தில் அவர் இப்படி சொன்னார் என்பதையும் பிறகு அரே இப்படி ஒரு ஆள் உள்ளே இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். நானெல்லாம் நினைத்தேன் ஒரு காலத்தில் திமுகவில் இந்த பெரிய மனிதர்களெல்லாம் தண்டிக்கப்படுகின்ற போது, சிறைக்கு போகின்ற போது, திமுக ஒரு தலைவனை தேடி அலைகின்ற போது ஒரு நேர்மையானவன் கிடைத்திருக்கிறான், மீண்டும் பழைய கால திராவிட இயக்கத்துக்கு போவோம் என்று இவர் தலைமையை தேடி பிடித்துக் கொள்வார் என்று நினைத்தார். இவர் அவர்களை விட மோசமாக இருந்தார். நான் என்ன செய்தார், என்ன எந்த பதவியில் போட்டாலும் சரி, டபேதாராக ஆக்கினாலும் சரி என்று இருப்பார். அப்புறம் என்ன, ஒரு நீதிக்கு போராடுகிற தன்மை இல்லை. ஏதோ மாட்டிக்கொண்டு விட்டோம், பிறகு என்ன செய்வது, கொஞ்சம் குறைந்த பதவியில். ஒருவேளை கட்சி அவர் கைப்பற்றி விடுவாருன்னு இவங்களே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. கட்சி எப்பொழுது கைப்பற்ற முடியும்? இவர் நேர்மையாக இருந்திருந்தால் கைப்பற்ற முடியும். ஒரு நாள் இங்கே வாங்க, போனால் போட்டு இந்த இதெல்லாம் நிதி அமைச்சராக இருந்தேன், உங்களுக்கு சில காரியங்களை செய்ய நினைத்தேன், விருப்பம் இல்லைன்னா சரி வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னால் ஒரு நாள் கட்சி ஒரு வீட்டுக்கு வந்து நிற்கும். இந்த மனிதர்களெல்லாம் அழிந்த பிறகு இந்த உறுதித்தன்மை அவர்கிட்ட இல்லை. இல்லையா? கூட்டணி கட்சிகளும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் ஒரு இன்டாக்டாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்க்க முடியாது. கூட்டணி கட்சிகள் அப்படின்னா ஆட்சியினுடைய குற்றம் குறைகளை சொல்லக்கூடாதா என்ன? இவங்க எங்கேயுமே சொல்ற மாதிரி தெரியலையே. அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சுமாரானவர்கள். அவர்களுக்கு எந்த அரசியல் அறிவும் இருந்திருந்தால் இந்த கூட்டணி அமைப்பை உருவாக்கியவர் ராஜாஜி 67. அதற்கு முன்பு கூட்டணி என்ற ஒன்றை இந்தியா அறியாது. அவர் தான் சொன்னார், எதிர்வாக்குகள் கூடுதலாகவும் ப்ரோ ஓட்ஸ் குறைவாகவும் இருக்கின்ற போதும் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக நாம் சிதறி இருப்பது தான். நாம் ஒன்று சேர்ந்தால் அவனை வீழ்த்தலாம், அசுரனை வீழ்த்தலாம் என்று காமராஜரை வீழ்த்துவதற்கு அவர் கண்டுபிடித்த முறை. இந்தியா முழுவதுக்கும் கோயலிஷன் என்பது ராஜாஜி வழியாகத்தான் வந்தது. எல்லாம் ராஜாஜி தான் கண்டுபிடிப்பார். சேல்ஸ் டாக்ஸையும் ராஜாஜி தான். அப்போ அந்த கூட்டணி யுக்தி அண்ணா தமிழ்நாட்டில் பிறந்த 2 அறிஞர்கள், எல்லாம் அறிஞர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அண்ணாதுரையெல்லாம் தகுதியான மனிதர் தான், அது குறைவில்லை. அறிவு என்பது 2 பேரிடம்தான் தமிழ்நாட்டில் 500 ஆண்டுகளுக்கு ஒளிரும். ஒன்று ராஜாஜியினுடைய அறிவு, இன்னொன்று ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய அறிவு. ஜே கிருஷ்ணமூர்த்தி வேற எல்லாம் சும்மா அடுத்த 10 ஆண்டுகளில் காணாமல் போயிடும். இப்பொழுது அண்ணாவினுடைய எந்த சொற்சித்திரத்தை பற்றி எவன் பேசுகிறான்? அவ்வளவுதான். அது அந்தந்த காலத்துக்கு அழகாக சொல்லப்பட்டது, அவ்வளோதான், முடிந்தது.
ஒரு சரியான கருத்தை எடுத்து நின்றார் அண்ணா என்பதுதான். அது மொழியும் இனமும் தேடுவாரற்று கிடந்த காலத்தில் இவர்கள் இருவரும் அது ரெண்டையும் பேணினார்கள் என்பதுதான் பெருமைக்குரியதே தவிர, பிறகு அவர்கள் வைத்த பல காரியங்கள் நடைபெறாமல் போனதற்கான வளர்த்த கூட்டம் ரொம்ப படுமோசமான கூட்டம். நான் சொல்லுகிறேன், மாயாவதி பிராமணர்களோடு கூட்டு சேர்ந்தார். உலகத்தில் என்னென்ன விந்தைகளெல்லாம் அரசியல் நடக்கும். எந்த பார்ப்பன சமூகம் நம்மை கீழாக்கி வைத்ததோ கீழ்மைப்படுத்தியதோ அந்த பார்ப்பன சமூகம் இவரோட கூட்டணியில் கீழ்நிலை மந்திரிகளாக இருந்தார்கள். மாயாவதி மேல்நிலை முதலமைச்சராக இருந்தார். அவரும் வாழ்க்கை பூராவும் சனாதனமெல்லாம் பேசியவர் தான். அப்புறம் பிறகு சனாதனத்துக்குரியவர்களை உள்ளடக்கி கொண்டு இவர் தலைவராகிவிட்டார். இப்போ ஜனாதனம் கீழே போய்விட்டதே. அது ஒரு வகையில் சிறந்தது தான். மாயாவதி முதலமைச்சராக ஆனார். ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்படித்தான் ஆகும். 2 முறை முதலமைச்சரானார். பிரதம மந்திரி ஆகிற வாய்ப்பை அவர் தவற விட்டதற்கு காரணம், யாரெல்லாம் பகை நாம் இந்த நிலைக்கு ஆளாவதற்கு காரணம் என்று சொன்னாரோ அவர்களெல்லாம் இணைத்து கொண்ட போது இந்த கட்சி எதிர்முனையை இழந்து விட்டது. பகையாளியை உறவாக்கி கொண்டீர்கள். முன்பு உங்களுக்கு பகை ஒன்றை காட்ட முடிந்தது. இப்போ சண்முகர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, போன முறை பாஜக உள்ள வந்துடும், பாஜக சனாதனம் இதெல்லாம் காரணம் காட்டி எங்களை குறைவான சீட்டுகளுக்குள்ள இது பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த முறை விட முடியாது அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவனர்களோட மத சார்பின்மை பேரணின்னு சொல்லி ஒன்று நடத்திருக்காரு. இப்போவும் பாஜக சனாதன எதிர்ப்பையே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தை மதச்சார்பின்மை நீங்கள் மட்டும்தான், நாங்களும் தான் மதச்சார்பின்மை. உலகத்தில் அரசுக்கு மதம் கூடாது என்பது சிறந்த சிந்தனை. அதை காந்தி நடைமுறைப்படுத்தினார், நேரு அதை நடைமுறைப்படுத்தி, அம்பேத்கரும் உடன்பட்டு அதை அரசியலிலே சேர்த்தார்கள், அரசியல் சாசனத்திலே சேர்த்தார்கள். எந்த காலத்திலும் பிஜேபி ஒருவரோடு எதிர்ப்பு என்றால் ஒரு காலத்தில் திமுகவும் பிஜேபியோடு சேருமா நீங்கள் வெளியே நிற்பீர்கள். அது நிற்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை. வாஜ்பாயோடு சேர்ந்தவர்கள் தானே அவர்கள். அதெல்லாம் ஒன்றும் எல்லாரும் சேருவான அரசியலில் எல்லா மாதிரிகளும் உண்டாக்கும். மாயாவதி சனாதனம் பேசிய பிராமணர்களோடு கூட்டணி சேருவார். எல்லாம் அரசியல் நடக்கும். காலம் மாறிக்கொண்டே போகும். நீங்கள் ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மாறி மாறி நேற்று படித்தவர்களை இன்றைக்கு பாராட்டுவீர்கள், நேற்று தூட்டியவர்களை இன்றைக்கு போற்றுவீர்கள். எல்லா அரசியலும் நடக்கும், என் அரசியலும் நடக்கும். ஒவ்வொன்றும் மாறுகின்ற போது மறுபடியும் இந்த கலைடாஸ்கோப்பில் அது மாறுவது போல தான். ஒரு தரம் இந்த பக்கம், ஒரு தரம் அந்த பக்கம், எல்லாம் தலைகளாக மாறும். உங்களுடைய முடிவுப்படி அது இருக்காது. அப்புறம் இதற்கு நியாயம் தேடுவதற்கு முயல்வீர்கள். அதற்கு மிகப்பெரிய காரணம் ஜனநாயகத்தின் தன்மையை தான். ஒருவேளை திமுக இப்போ அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தன்னுடைய தந்திரமா கூட்டணிக்காக பயன்படுத்திட்டு வராங்களோ? எது இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் கூட இவங்க எல்லாமே அங்கே வந்தால் பாஜக உள்ள வந்துடும், சனாதனம் வளர்ந்துடும். இப்போ கூட இந்து முன்னணி இந்த மாதிரி மாநாடு இதை சொல்லி ஒரு கூட்டணி அதிமுக. நான் சொல்கிறேன், நான் இந்த சனாதனத்தை ஒழிப்பதற்கு நான் சொல்லுகின்ற யோசனை ரொம்ப சிறந்த யோசனை. சொல்லுங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றி என்று சொல்கிறேன். ஏனென்றால் இந்து மதம் என்று ஒரு மதம் கிடையாது. இந்து மதம் என்றால் வள்ளலாருக்கு தெரியாது. இந்து மதம் என்பது தேசிய விடுதலை இயக்க காலத்தில் உருவாக்கப்பட்ட சொல். அந்த சொல்லுக்குள் எல்லா வேறுபட்டவர்களையும், பார்சிகள், சமணர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிராமணர்கள் எல்லாரையும் ஒன்றாக அடைத்து முஸ்லீம் அல்லாதவர்கள், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்துக்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். நியாயமாக தமிழனுடைய சமயம் சைவம், வைணவம், குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு. இதுதான் பெரியார் தோற்றதற்கு மிகப்பெரிய காரணம். பார்ப்பனனுடைய மேட்டிமையை ஒழிக்க நினைத்தார். பார்ப்பனன் கடவுளிடம் செல்வாக்கு பெற்றிருக்கிறான் என்று நினைத்தார். ஆகவே கடவுள் ஒழிக என்று சொன்னால் பார்ப்பனனும் சேர்ந்து ஒழிவான். கடவுளை வீழ்த்துவோம், பிராமணனும் வீழ்வான் என்று நினைத்தார். கடவுளை வீழ்வதற்கு தமிழன் ஒப்புக்கொள்ள மாட்டான். என்றால் கடவுளை அவன் பிராமணன் வழியாக அறியவில்லை. கடவுளை அவன் ஏற்கனவே தொல்காப்பியன் காலத்திலும் அதற்கு முன்பும் அவன் அறிந்திருந்தான். ஆகவே கடவுள் அவனுக்கு ரொம்ப கட்டாயம். கடவுளோடு சேர்ந்து பிராமணன் இருந்து விட்டான். ராங் ஸ்ட்ராட்டஜி பெரியாருக்கு. நான் பெரியாரை குறைவாக கருது மதிப்பிடல. அவருக்கு தெரிந்ததே அவர் காலத்தில் அதை செய்தார். ஆனால் அதை இன்றைக்கு சிந்திப்பதற்கு வீரமணியால் முடியவில்லை. அப்புறம் கொஞ்சம் பேர் கருப்பு சட்டை போட்டு இப்பொழுது உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெட்டி கற்றுக்கிறீர்களே தவிர நான் பேசுவதற்கு பதில் சொல்வதில்லை. நீ கடவுளை ஒழிக்க நினைத்ததற்கு காரணம் பார்ப்பனன் கடவுளோடு சேர்ந்து இருக்கிறான். பார்ப்பனனை ஒழிக்கிருப்பதற்கு கடவுளை ஒழிக்க தமிழன் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆகவே கடவுள் அவனுக்கு வேண்டும். அப்புறம் பிராமணனும் சேர்ந்து இருந்து விட்டான். இப்போ மறுபடியும் பார்ப்பனியம் 3 படைகளின் துணையோடு உள்ளே நுழைகிறது. திருப்பரங்குன்றத்திற்கு வரும், எல்லா இடத்திற்கும் வரும். முருகனை இந்து மத கடவுளாக்கும். நியாயமாக ஸ்டாலினுக்கு போதிய அறிவும் சிந்தனையும் அல்லது அறிவூட்ட கூடியவர்கள் பக்கத்தில் இருந்தால், இதை 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸ்டாலினை வைத்துக் கொண்டு சொன்னேன். நான் அறிவாலயத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன், நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள்.
இந்து மதம் பிராமணனுடைய மதமாக இருக்கட்டும், அது வேத மதம். இந்தியாவை 2 நாகரிகங்கள் உருவாக்கின. ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று சிந்து நாகரிகம். ஒருவன் ஆரியன், ஒருவன் திராவிடன். அவனுடைய மதம் வேத மதம், நம்முடைய மதம் சைவம் வைணவம். ஆகவே மதத்தால் சிறிது வேறுபாடு உடையவர்கள் நாம். அவனுடைய மதம் குறைவு என்பது என்னுடைய கருத்தல்ல. முஸ்லீம்கள் 8%, கிறிஸ்துவர்கள் 4%, பிராமணர்களுடைய வேத மதம் 3%, நம்முடைய மதம் 90-95%, 80-90%. நாம் எல்லோரும் இணக்கமாக இருப்போம். ஆனால் நீ வைத்திருக்கிற துறை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்பதில் கிறிஸ்துவம் இஸ்லாம் போல வேத மதம் தனித்து தான் இருக்கும், இந்த இதற்குள் நுழையாது. ஏனென்றால் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்பது சைவத்தையும் வைணவத்தையும் குறிக்கும். அவர்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் தமிழ் சமயங்கள் மற்றும் இந்து அறநிலையத்துறை என்று வை. அப்படி வைக்கும்போது பிராமணர்கள் மட்டும் தனித்து விடப்படுவார்கள். தனித்து தான் விடப்படுவார்கள். அவர்கள் 3%. யூதர்கள் மாதிரி அவர்களும் குதிரை ஏறாமல் இருக்க மாட்டார்கள். உலகத்திலே யூதர்களாலும் பிராமணர்களாலும் குதிரை ஏறாமல் இருக்கவே முடியாது, மேட்டிமை கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அவர்களை பக்கத்தில் வைத்து நான் சொல்கிறேன், உன்னுடைய மொழி குறைந்ததல்ல, நீ குறைந்தவனல்ல, உன்னுடைய இதிகாசங்கள் குறைந்தவை அல்ல, பக்கத்தில் இருக்கு. நாங்களும் குறைந்தவர்கள் இல்லை. உன்னை போல் ஒரு நாகரிகம் நாங்களும் கண்டவர்கள். எங்களுக்கும் தொல்காப்பியம் இருக்கிறது. உன்னுடைய பாணினி கூட எழுத்தையும் சொல்லையும் மட்டும்தான் இலக்கணமாக்கினான். எங்களுடைய தொல்காப்பியன் பொருளையும் இலக்கணமாக்கினான். மனிதன் வாழும் முறையையும் எழுத்துக்கான சொல்லுக்கான இலக்கணம் இல்லை, வாழும் முறையையும் சொன்னான். பொருளதிகாரம் படைத்தான். உனக்கு நாங்கள் குறைவில்லை, நீ கொஞ்சம் விட்டால் எங்கள் முதுகில் ஏறி உட்கார்ந்து விடுகிறேன். அதனால் நீ பக்கத்தில் உன்னுடைய அறிவு இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், ராஜாஜிக்கு நிகரான அறிவு உடைத்தவன் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்முடைய தலையில் ஏறி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பது பொருள் இல்லை. பொருள் இல்லை. என்ன அவர் தர்மத்தையும் மற்றவற்றையும் பற்றி பேச நீங்கள் அப்போது சொன்ன அந்த ஆலோசனைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இந்த தமிழ் எப்படி சொல்லுவார்? நான் மேடையில் பேசினேன், கேட்டுக்கொண்டிருந்தார், சிரித்து கொண்டார். அவர் என்ன அதை பற்றி சிந்தனை? நீ ஒன்றும் வேண்டாம், தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை, பார்ப்பன ஆதிக்கம் தானாக ஒழிந்துவிடும். இந்து மதம் இல்லை என்று தமிழன் சொல்லுகிறான். தமிழ்நாட்டு மதம் இந்து மதம் இல்லை என்று சொல்ல, பிராமணர்களின் மதம் இஸ்லாம் வந்தது போல, கிறிஸ்துவம் வந்தது போல, வேதமும் வந்தது. அது இந்த நாட்டிலே வாழட்டும், அவர்களுடைய மதமாக இருக்கட்டும், என்னோடு சேராது. ஓகே, தனித்து விடலாம். இதை நீ செய்தால் இந்த சங்கிகள் உள்ளே வர மாட்டார்கள். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.